வெல்கம் பிஜி எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம கடைக்கு வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு டிவி எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது இந்த பாப்பா தான் வந்து டிவி உடைச்சிடுதாம். அதனால நம்ம கடைக்கு வந்து சரி பண்ண வந்திருந்தாங்க. இந்த டிவி பார்த்தீங்கன்னா 32 சாம்சங் வந்து 32 இன்ச்சு. இந்த டிவிக்கு நம்மிடம் ஸ்டாக்கு டிஸ்ப்ளே கிடையாது. அதனால இந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப தூரம் வந்துட்டேன். டிவி சரி பண்ணி தான் போய் ஆகணும். வேற எதனா ஆல்டர் பண்ணி குடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா, வேற டிஸ்ப்ளே வேற கம்பெனி டிஸ்ப்ளே தான் இருந்தது. அந்த டிஸ்ப்ளே எடுத்து இந்த டிவில அ போட்டு ஆல்டர் பண்ணி இந்த டிவிய ரெடி பண்ணி குடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்க ஒரு பிகினர் மெக்கானிக்னா எப்படி வேற டிஸ்ப்ளே போட்டு சேஞ்ச் பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற ஒரு கஸ்டமர்னா, உங்க வீட்ல டிவி ரிப்பேர் ஆகி பொருளே கிடைக்கல, இல்ல டிஸ்ப்ளே கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம வேற எந்த டிஸ்ப்ளேயும் போட்டு ஆல்டர் பண்ணிக்கலாம். அது மாரி உங்களுக்கு பண்ணணும்னா, நம்ம சேனல் நம்பர் இருக்குது. பார்த்து கால் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிவிய எப்படி கழட்டி பழைய டிஸ்ப்ளேவ கழட்டிட்டு, புது டிஸ்ப்ளே போட்டு செட் பண்ணி, இந்த டிவிய நான் வந்து ரெடி பண்ணி குடுத்தேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம்.
இப்போ இந்த டிவில வந்து புதுசா நான் டிஸ்ப்ளே மாத்திட்டேன். இப்போ டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது, ஒண்ணும் படம் வரும், அப்படி வராம போகும். அப்படி இல்லன்னா படம் தலைகீழா தெரியும். இது மாரி சாம்சங் டிவில அதே டிஸ்ப்ளே மாத்தாம, மீதி எந்த டிஸ்ப்ளே மாத்துனாலும், அதாவது மிரர் ப்ராப்ளம் வரும், மேப்பிங் ப்ராப்ளம் வரும். அத சரி செய்யணும்னா, நீங்க வந்து ஒரு டெக்னீஷியனா இருந்தீங்கன்னா, சர்வீஸ் ரிமோட் வாங்கி, அத வந்து சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அப்படி டெக்னீஷியன் இல்ல, அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியலனாக்கா, கண்டிப்பா வந்து இந்த டிஸ்ப்ளேல பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் மெத்தட்ல சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு ரெஜிஸ்டர் வந்து இத பாருங்க. இந்த ரெஜிஸ்டர் இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் வந்து மேப்பிங் ரெஜிஸ்டர் சொல்லுவாங்க. அத வந்து அ ஒரு ஒரு இடம் டம்மியா இருக்கும். ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் வந்து சால்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர மட்டும் அந்த டம்மியா இருக்கிற இடத்துல கழட்டி சால்டிங் பண்ணிட்டாலுமே, இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். அதாவது R72ல இருந்து R73க்கு ரெஜிஸ்டர் வந்து மாத்தி சால்டரிங் பண்ணாக்கா, இந்த டிவி பார்த்தீங்கன்னா, மேப்பிங் ப்ராப்ளம் இல்லாம உடனே படம் வந்துரும். அவ்வளோதான் வீடியோ. இது வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப தூரத்தில வந்ததுனால, இது மாரி ஆல்டரேஷன் பண்ணி குடுக்குறேன். ஆல்டரேஷன் பண்ணி குடுத்தாலும் பழைய பேனல் போடல. புது பேனல் கம்பெனி பேனல் தான் போட்டுருக்கிறேன். அதாவது சாம்சங் தவிர்த்து வர பேனல் தான் இந்த பேனலு. அதனால இந்த பேனல் குவாலிட்டிலாம் குறையாது. குவாலிட்டி வந்து பக்காவா தான் இருக்கும். கஸ்டமர் வந்து 10 நிமிஷத்துல வந்து நின்னு, நான் என்னென்ன பண்றேன்னு பார்த்து, கழட்டி டிவிய மாத்துற வரைக்கும் பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க கண் எதிரிக்க 10 நிமிஷத்துல இந்த டிவிய சரி பண்ணி குடுத்துட்டேன். இது மாரி உங்களுக்கு டிவி எதனா சரி பண்ணணும்னா, நம்ம சேனல் நம்பர் இருக்குது. பார்த்து கால் பண்ணுங்க. நன்றி. பிஜி எலக்ட்ரானிக்ஸ். நான் பார்த்துக்கிறேன். பாருண்ணா பளிச்சுன்னு பண்ணேன்.